பாரதி வணக்கம்மா. நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம்க்கா. குழுல இணைஞ்சிருக்க, மீட்டிங்ல இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாரதி தீபன்ராஜ். ஃபர்ஸ்ட் என்னோட டெலிவரி வந்து ஹாஸ்பிட்டல் பர்த் தான். இது என்னோட 2வது டெலிவரி, வீட்டு பிரசவம். ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2021ல எனக்கு குழந்தை பிறந்துச்சு. டிப்பிக்கல் ஹாஸ்பிட்டல் பர்த். ஒரு மெடிசனை விடாம நான் எடுத்துப்பேன். டாக்டர் சொன்ன எல்லா மெடிசனும் அப்படியே அப்பட்டமா ஃபாலோ பண்ணுவேன். அது தப்பா சரியான்னு கூட தெரியாது. இன்ஜெக்ஷன், வேக்சின் எல்லாமும் ப்ராப்பரா போட்டுட்டு ப்ராப்பரா டயக்னோஸ், எவ்ரி ஸ்கேன், எந்த ஸ்கேனையும் மிஸ் பண்ணாத போயிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா போயிடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டெலிவரி டைம் ஆச்சு. பிஃபோர் தட் டே வந்து ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் ஆனதுமே ஹாஸ்பிட்டல் போய் நான் ஃபர்ஸ்ட் செக்கப்புக்கு போறேன். அப்ப டாக்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து, இது குழந்தை மாதிரி ஒன்றும் தெரியல, அது முத்துப்பிள்ளை வெறும் சதை வளர்ச்சி மாதிரி மட்டும்தான்ப்பா தெரியுது. ஸோ பெருசா ஹோப் எதுவும் வச்சுக்காதீங்க, இது குழந்தையா உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே ஒரு பேடான இம்ப்ரெஷன் வந்துருச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போறோம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் செக்கப்பும் அப்படியே தான் அமைஞ்சுது. ஒவ்வொரு டைமும் செக் பண்ணும்போது இது கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, பிபி இப்படி இருக்கு, சுகர் அப்படி இருக்கு, பிளட் லெவல் இவ்வளோ இருக்கணும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ரேஸ்குள்ள என்னை ஓட வச்சிருக்க மாதிரியே, ஒரு ப்ரெஷர்ல வந்து என்னை வச்சிட்டு இருக்க மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். சீரியஸா ஒரு குழந்தை உருவாயிருக்குன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி இவங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற அந்த நெருக்கடி, ப்ரெஷர், அதுலயே வந்து அந்த குழந்தைய நான் வந்து அப்படியே கருவிலேயே உருவாக்குன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் லேபர் பெயின் வந்துச்சு. லேபர் பெயின் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, குழந்தை வந்து 3.5 kg இருக்கு, குழந்தை ரொம்ப வெயிட்டா இருக்கு, உங்க பெல்விஸ் வந்து அதுக்கு அகாமடேட் பண்ணாது. ஸோ வந்து நீங்க சி செக்ஷன் போய்க்கிறதா வந்து உங்களுக்கும் பேபிக்கும் சேஃபு, இல்லைன்னா வந்து பெல்விஸ்லயே குழந்தை வந்து சிக்கிக்கும், உங்க உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் இது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ஓகே, பெல்விஸ் ஓரளவுக்கு அகாமடேட் பண்ண, கீழே கேப் இருக்கு, அகாமடேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், முடியாத பட்சத்துல வேணா நம்ம சி செக்ஷன் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுலயே வந்து மல்டிபிளான விஷயங்கள் நான் கேட்டேன். ஒரு டாக்டரும் ஒரு மாதிரியான பதில் சொன்னாங்க. ஒருத்தவங்க ஹெச்பி வந்து ஓகே இது நார்மலா இருக்குன்றாங்க, இன்னொருத்தவங்க இது ஹெச்பி கம்மியா இருக்குன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ எப்படியாவது இந்த பிள்ளைய பெத்து எடுத்தா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு லேபர் பெயின் வந்துச்சு. இந்த சி செக்ஷன் பண்ணுவேன்னு சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகவே இல்லை, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போனேன். போய் அந்த டெலிவரி வந்து ரொம்ப 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 வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு படுத்து புள்ள பெத்துக்கவே பிடிக்கவே இல்லை. இவங்க படு படு படு, படுத்துதான் புள்ள பெத்துக்கணும். அப்போ டாக்டர்கிட்ட சொல்ற, டாக்டர் எனக்கு உட்கார்ந்து தான் டாக்டர் புஷ் பண்ண, உட்கார்ந்து தான் எனக்கு குழந்தை வெளியில வர மாதிரி இருக்கு, அந்த மாதிரி உணர்வு தான் இருக்கு, என்ன தயவு செஞ்சு படுக்க சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சினேன். ஆனா அந்த டாக்டர் என்ன லிசன் பண்ணவே இல்லை. அம்மா நீ மட்டும்தான் குழந்தை பெத்துக்கிறேன்னு நினைச்சுக்காதம்மா, உலகத்துல நீ மட்டும்தான் ஸ்பெஷல் நினைச்சுக்காத, இப்படிதான் குழந்தை பெத்துக்கணும், இதுதான் சரியான முறை, இல்லைன்னா வெஜைனா வந்து கண்ணா பின்னான்னு கிழிஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீச்சஸ் போடுறது, தையல் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப பயமுறுத்தி, என்னை படுக்கவே பிடிக்காத என்னை படுக்க வச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்து, அது டாக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மேல ஏறி என்னோட தலைக்கு மேல ஏறி 2 காலையும் வச்சு அகட்டி நின்று என் வயித்தை வந்து ரொம்ப அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணாங்க. என்னால இந்த லேபரை தாண்டி இவங்களுடைய அந்த ப்ரெஷரை வந்து என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு குழந்தைய பெத்த எடுத்துட்டு வந்தா போதும்னு தோணுச்சு. இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதை ஏன் நான் வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றேன்னா, அடுத்து நான் வந்து வீட்டுல குழந்தை பெத்துக்க போதுதான் அதனுடைய அந்த சுகமான உணர்வுனா எப்படி இருக்கும், பிரசவத்தோட இயல்புத்தன்மைனா என்னவா இருக்கும், அது எப்படி இருக்கும்ன்றத வந்து நான் மட்டும் உணரல, என்னோட கணவரும் சேர்ந்து, என் தம்பியும் என் கூட இருந்தாங்க, அவன் தம்பி ஒய்ஃபு, இவங்க 3 பேருமே என் கூட சேர்ந்து அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை உணர்ந்து அந்த குழந்தை ரொம்ப அழகா வெளியில வந்துச்சு. ஸோ இது செகண்ட் ஸ்டோரி. இது வந்து என்னோட ஹோம் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த இயற்கை வாழ்வியலுக்கு நான் திரும்பினேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்ல எனக்கு இருந்தனால, ஸோ இதெல்லாம் இல்லாம வேற ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு நான் தேடும்போது யூடியூப்லலாம் சும்மா சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்பதான் வந்து இந்த இயற்கை வாழ்வியல் பத்தி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் குழந்தைங்களுக்கோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்குமே வந்து மாத்திரை மருந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சிக்னஸே வந்தாலும் எப்படி அது இயல்பா வந்து வந்துட்டு அது போகும். நம்ம அது வரைக்கும் பொறுமையோட அதை அமைதி காத்தோம்னா அந்த கழிவு வெளியேறிச்சுனாலே போதும் அப்படிங்கிற புரிதலோட சின்ன சின்ன கை வைத்தியம். அதுவே தவறுன்றது இப்ப நான் புரிஞ்சுட்டேன். பட் அப்போ சின்ன சின்ன கை வைத்தியம் ஏதாவது அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு இல்லாத பாட்டி தாத்தாட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டுட்டு நாங்க அது பண்ணிட்டு அமைதியா விட்டுட்டோம். ஸோ இயற்கை வாழ்வியலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும்போது நான் செகண்ட் டைம் வந்து இப்போ 2024ல ஜூலை வந்து பிரெக்னென்ட் ஆனேன். அப்போ வந்து எனக்கு இயல்பா பிள்ளை பேர் பெத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்கான வழிகாட்டுதல் எங்க போய் பெத்துக்கிறதுன்ற இது எனக்கு தெரியல. ஸோ நானும் என் கணவரும் வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தேட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் எங்க ஆப்ஷனுக்கு வந்தது வந்து இந்த நேச்சுரல் பர்த்திங் இந்த இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த வாட்டர் பர்த்ல வாட்டர்ல வந்து உட்கார்ந்து பர்த் பண்றது, அப்புறம் லோட்டஸ் பர்த்ன்றாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இதுதான் நாங்க வந்து இயல்பு இயல்பு பிள்ளை பேரோ அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அதுக்குள்ள போனோம் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள போய் பார்த்தா ஓகே ஒரு 2.5 lakhs ஆகும்பா, 3 lakhs ஆகும் சிங்கிள் டெலிவரிக்கு. இந்த மாதிரி நாங்க எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் என்னென்ன நீங்க ஃபாலோ பண்ணணும், நாங்க டயட் சார்ட் கொடுத்துருவோம். நீங்க இதுதான் ஃபாலோ பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணும், நீங்க இதுக்குள்ளதான் இருக்கணும். நாங்க சொல்ற மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணணும். மந்த்லி பிளட் செக்அப் பண்ணணும். எகெயின் வந்து இந்த பிளட் செக்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும், இதே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் வந்து ஒன்றும் புரியல. என்னடா நம்ம ஒரு இயல்பு பிள்ளை பேரை எதிர்பார்த்து போனா இந்த ஆடு மாடு லிட்டரலா சொல்லணும்னா அதுக்குதான் நாங்க ஆசைப்பட்டோம். இப்படியே ஆடு மாடெல்லாம் அப்படி நேச்சுரலா கன்செப்ஷன் ஆகுது, அது அப்படியே ஒரு டைம் வரும்போது எந்த கணக்கீடும் இல்லாம இயல்பா அது குழந்தைய பெத்துக்குது, அது நார்மலா இருக்கு, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் வந்து ஒரு அக்காட்ட வந்து நான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல வந்து இந்த குழுல வந்து அவங்க என்னை இணைச்சு விட்டாங்க. அப்புறம் இணைக்கும் போதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இவங்க என்ன டயட் சார்ட் தர போறாங்க, அட்மின்ஸ் எல்லாம் வந்து எப்போ எனக்கு என்ன டயக்னோஸ் பண்ண போறாங்க, எனக்கு எப்போ டயட் சார்ட் தர போறாங்க, எனக்கு என்ன எக்ஸசைஸ் பிளான் கொடுக்க போறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் யாரும் எந்த டயட் பிளானே எந்த எக்ஸசைஸ் சார்ட்டும் எனக்கு கொடுக்கல. ஸோ அது அவசியமும் இல்லை அப்படின்றது நான் ரொம்ப லேட்டரா புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் குழுல இருக்க அட்மின்ஸ் கிட்ட இல்ல சகோதரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி என்னென்ன பண்ணணும், இது மாதிரி நான் வந்து 3rd month வந்து நான் கன்சீவ் ஆயிருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பர்த், அப்புறம் 2வது வந்து இந்த மாதிரி நேச்சுரல் இன்ஸ்டிடியூஷன் பர்த் தேடி போனனால எனக்கு இந்த நம்ம குரூப்பை பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு புதுமையான விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்போ புக்ஸ் படிங்க, ஒரு 3 புக்ஸ் பேர் சொல்லி, இறைவழியில் இனிய சுகப்பிரசவம், உடலின் மொழி, அதுக்கப்புறம் பெண்களை உங்களுக்காக, இந்த 3 புக்ஸையும் படிங்கப்பா, நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம்ல வந்து இணைங்க, அதுல இருக்கிற நம்ம சகோதரிகளோட அனுபவ பகிர்வெல்லாம் பாருங்க, வார வாரம் நம்ம கலந்துரையாடல் வைப்போம், அதை தவறாம அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னாங்க. இது என்னடா புதுவான விஷயம், புதுமையான விஷயமா இருக்குதே. நம்ம ஹாஸ்பிட்டல்னா இந்த இது பண்ணுங்க, இந்த ஒரு புரோட்டோகால் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெலிவரி டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுங்க, மந்த்லி செக்அப்ஸ் தானே இருக்கும், இவங்க என்னடா ஒரு புது விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஸ்டார்டிங்கா மெல்ல மெல்ல ஒருத்தவங்களுடைய அனுபவ பகிர்வா பொறுமையா கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்பதான் புரிஞ்சுது இது ஒரு வேற வகையான விஷயம் அப்படின்னு. புக்ஸ் எல்லாம் படிச்சோம். அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நான்சென்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நிறைய கேட்பேன் குழுல. லைக் என்னன்னா, இந்த வெஜினல் டெயரிங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஏன்னா எனக்கு ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஸ்பீச்சஸ் போட்டு கிட்டத்தட்ட என்னால ஒரு 1.5 months to 2 months என்னால நடக்கவே முடியல. உட்கார்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு.
ஸோ அப்படி இருக்கும்போது வீட்ல பர்த்ன்றாங்க. இது டிஆர் ஆச்சுன்னா என்னடா பண்றது? அப்படியே சீரியஸ்லி ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் காட் கிளாம்ப் வந்து லேட்டா பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்களே அனுபவ பகிர்வுல. நம்ம பிளட் வந்து திருப்பி ரிவர்ஸ்ல போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது குழந்தைக்கு? ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிதான் சொன்னாங்க. டிலேடு காட் கிளாம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஐய்யயோ! அது குழந்தைக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிரும்ப்பா. பின்னாடி ரிவர்ஸ்ல பிளட் போயிடும். அதனால குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த டைம்ல யார் வந்து நம்மள காப்பாத்துவாங்க? வீட்ல நம்ம குழந்தை பெத்துட்டா நமக்கு யாரு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க? இந்த மாரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கும். இதெல்லாம் புரிதல் வர்றதுக்கு முன்னாடி. ஜஸ்ட் நான் அப்பதான் அந்த குழுல சேர்ந்தேன் அந்த டைம்ல. ஸோ இது தொடர்ச்சியா நான் வந்து குழுல வந்து குழுல பயணிக்கிற அட்மின் சகோதரிகள்ட்ட வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அதுக்கான விளக்கமும் பொறுமையா குடுத்தாங்க. இது மாரி இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கம்மா. பொறுமையா அந்த அனுபவ பகிர்வு பாருங்க. தென் வந்து புக்ஸ் படிங்க. உங்களுக்கு வரும். புரிதல் வரும். புரிதல் வரும்னே சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ம். ஸோ இப்படி போச்சு. இப்படி ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த குழுல பயணிக்கும்போது எனக்கு இந்த மாரியான டவுட்ஸ் வந்துச்சு. இது அப்படியே வந்து ஒரு மிடில்க்கு ஒரு புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு மிடில்க்கு வரும்போது, ஒ நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பகிர்ந்துக்கணும்னா, இந்த ஹாஸ்பிட்டல் டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தப்ப கூட என் உடம்பு வந்து எந்த பிரச்சனைக்குமே ஆளாகல. லைக் ஒரு கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி கூட எனக்கு வந்ததில்ல. ஆனா நான் ரொம்ப ஆ இயற்கை வாழ்வியலுக்கு மாறி இயல்பு பிள்ளை பேருக்குள்ள போகப்போறேன். எந்த மாத்திரை, மருந்து, எந்த மெடிசனுமே நான் எடுத்துக்கலையே. ஆனா என்னோட பிரெக்னன்சி ஃபுல்லுமே ஏதாவது ஒரு இஷ்யூ எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துட்டே இருந்துச்சு. லைக் வந்து எனக்கு ஒரு கால் வந்து பேராலிசிஸ் ஆன மாரி ஆயிடுச்சு. என்னோட ரைட் லெக் நான் அ கன்செப்ஷன் ஆன உடனே ஒரு ஒரு 10 டூ 15 டேஸ்க்கு அப்புறமே வந்து ரொம்ப லைட்டா பேராலிசிஸ் ஆன மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப எனக்கு புரியவே இல்ல. என்னடா புதுசா இருக்கே! இப்படி இருக்கேன்ட்டு. அப்புறம் நெறைய பயங்கரமா வாமிட் பண்ணேன். 15 டேஸ் ரொம்ப கோல்ட் அண்ட் ஃபீவர்லயே படுத்தே இருந்தேன். பயங்கர ஹெட்டேக். எனக்கு மைக்ரேன் எல்லாம் வந்ததே கிடையாது. மைக்ரேன் வந்துச்சு. பயங்கரமான வெஜைனல் பெயின் இருந்துச்சு. கன்டினியூஸா ஒரு 6த் மந்த்துக்கு அப்புறம்லாம் வெஜைனல் பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 ட்ரைமஸ்டர்லலாம் வந்து ஸ்டொமக் 3 ட்ரிமெஸ்டர்லலாம் ரொம்ப ஸ்டொமக் இச்சிங் பயங்கர இச்சிங்கா இருக்கும். நைட் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து ஸ்டொமக்க பிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இது ஒரு தூக்கமே இல்லாம பிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ இது எல்லாமுமே வந்து புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம், இது எல்லாமே என் உடம்புல இவ்ளோ வருஷமா தேங்கி இருக்கிற கழிவுகள் தான். அலோபதி மெடிசின் எடுத்திருக்கலாம், உணவு கழிவா இருக்கலாம், என்ன கழிவா வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல என் உடம்புல இருக்கிற கழிவு தான் என் உடம்பு வந்து அவ்வளோ அழகா வெளியேத்திட்டு இருக்குது அப்படிங்கிற புரிதலோட திருப்பி பயத்துல எந்த மாத்திரை மருந்தும் எடுத்துக்காம புரிதலோட ரொம்ப அழகா கடந்து போனோம். இது கடந்து போனதுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு ரொம்ப எல்லாமும் சொல்லுவாங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். படுத்தே இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. ரொம்ப டயர்டா இருக்கும். வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதுதானே சொல்லி தராங்க. ஹாஸ்பிட்டல்லயே அப்படித்தானே சொல்லி தராங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லவே இல்ல. டெலிவரி முடிச்ச அந்த ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இயல்பா நடக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் "ஐயய்யோ! மெல்லமா நட, மெல்லமா நட" அப்படின்றாங்க. எனக்கு மெல்லமா நடக்கணுன்ற உணர்வு கூட கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு. அ இவ்ளோ இஷ்யூவும் எனக்கு ஏன் டியூரிங் பிரெக்னன்சில வந்துச்சுன்னா, இவ்ளோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமுமே அந்த கழிவு வெளியேற்றத்துக்காக தான் வந்து வந்துச்சுன்றத அப்புறம் நான் நல்லா புரிஞ்சுட்டேன். அந்த இஷ்யூ வந்தப்பவுமே எனக்கு அந்த புரிதல் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அப்படியே புதுசா நம்ம பொறந்தோம்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு என் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ இந்த 2024ல கன்செப்ஷன் ஆச்சு. ஸோ அது அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் மீன் நம்ம குரூப்போட ரொம்ப அழகா பயணிச்சு, ரொம்ப ஈஸியா வீட்லயே டெலிவரி ஆச்சு. ஒரு 9 1/2 ஹார்ஸ் வந்து டெலிவரி பெயின் டெலிவரி உணர்வு இருந்துச்சு. பிரசவ உணர்வு இருந்துச்சு. அது பெயினுன்னெல்லாம் சொல்லவே முடியாது என்னால. ஹாஸ்பிட்டல்ல பர்த் வேணா அத நான் ட்ரூ பெயின்னு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். பட் இத வந்து நான் பெயினாவே கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். அவ்ளோ அழகான ஒரு உணர்வா இருந்துச்சு. என் கூட யாரு இருக்கணுன்ற விஷயத்த நான் தான் டிசைட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தாங்க. கைய புடிச்சுட்டே இருந்தாங்க. தேவைப்படும் போதெல்லாம் என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா நின்னாங்க. ஸோ ரொம்ப அழகா அந்த பிள்ளை பேறுன்ற விஷயத்த ரொம்ப அழகா வந்து கடந்து வந்த மாரி இருந்துச்சு. ம்.
ஓ! அதுக்கப்புறம் வந்து இது மாரி டெலிவரி டைம்ல பிளசன்ட்டா வெளில வர்றதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் எடுத்துச்சு பிளசன்ட்டா வெளில வர்றதுக்கு. குழந்தை வந்தது உடனே பிளசன்ட்டாவும் வரல. இது எப்போ என் ஹாஸ்பிட்டல்லலாம் உடனே வந்து கைய விட்டு எடுக்கிறது, இல்ல வந்து மேல வயித்த வந்து மசாஜ் பண்ணி அந்த பிளசன்ட்டாவ ரிமூவ் பண்ணிடுறது, இந்த மாரியெல்லாம் எனக்கு எனக்கு பண்ணாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பர்த்ல பண்ணாங்க. ஸோ அது அத விட பெரிய வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்ப நெறைய ப்ளீட் ஆச்சு எனக்கு. ஸோ இதுலலாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. 1 ஹவர் எடுத்துச்சு. நான் பாட்டுக்கு பாத்ரூம்லயே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளில வந்து அப்படியே மறுபடி வெளில வரல. ஓகே எனக்கு தூங்கணுன்ற உணர்வு இருந்துச்சு. ஜாலியா படுத்து அப்படியே தூங்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து உஃப்ன்னு சொல்ல சொன்னாங்க நம்ம சகோதரி. உட்காந்து உஃப்ன்னு சொன்னது ரொம்ப அழகா ப்ளசன்ட்டாவும் டிட்டாச் ஆகி வெளில வந்துருச்சு. எந்த ஒரு அ என்ன சொல்றது? ஒரு கிரிட்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இதுக்கு மிடில்ல வந்து நான் தெரியாம வந்து கன்சீவ் ஆனதும் வந்து நம்ம குழுல இணையறதுக்கு முன்னாடி நான் ஆர்சிஹெச் ஐடி வந்து தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்கல. பட் ஆர்சிஹெச் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணனால, எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷரா குடுத்துட்டே இருந்தாங்க இந்த சுகாதாரத்துறையிலருந்து. லைக் என்னன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாங்க. முடியல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணாங்க. என் பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் நேரா வீட்டுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என் மாமனார், மாமியார் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சாங்க. லைக் என்னென்ன மாரியெல்லாம் பேசுனாங்கன்னா, இந்த மாரி உங்க பொண்ணு எடுத்திருக்கிற நான் சொல்லிட்டேன் டைரக்ட்டா, நான் இது மாரி வந்து வீட்ல தான் பிள்ளை பெத்துக்கலான்னு இருக்கேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் ஏன் வரலன்னு கேட்டாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் உங்கள நம்பி வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன விட்டுடுங்கன்னு சொன்னேன். உடனே பயங்கர ப்ரெஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டெய்லி ஒரு 10 கால் இருக்குங்க. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. தொடர்ச்சியா சுகாதாரத்துறையிலருந்து அவங்களுக்கு சுப்பீரியர், அவங்களுக்கு சுப்பீரியர், அவங்களுக்கு சுப்பீரியர்ன்னு ஒரு 10 பேராவது டிஃபரெண்ட் மெம்பர்ஸ் எனக்கு டெய்லி கால் பண்ணுவாங்க. பேசிட்டு இருந்தாங்க. இதுல என்னென்னலாம் அச்சுறுத்தல் குடுத்தாங்கன்னா, குழந்தைக்கு வந்து பொண்ணுக்கு வந்து இறப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. ஹோம் டெலிவரில நாங்க இத்தன அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும்போது, எங்கனாலயே வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆயிருது. குழந்தையும், அம்மாவையும் காப்பாத்த முடியல. இவங்க ஹோம் பர்த்ன்றாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா என்ன ஆகுறது? குழந்தை வந்து எங்கேயாவது போய் சிக்கிக்கும், ப்ளீட் ஆயிரும். அப்புறம் வேற என்னமோ சொன்னாங்களே! ஜன்னி வந்துரும். பொண்ணுக்கு ஜன்னி வந்துரும். பெயின டாலரேட் பண்ண முடியலன்னா, என்னென்னமோ சொல்லி எங்க பேரண்ட்ஸே லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொல்ட்டாங்க. "இதுல வந்து ஈவன் தோ நான் ஹஸ்பண்டா இருந்தாலும் என்னால தலையிட முடியாது. இது வந்து அவளுடைய ரைட்ஸ், அவளுடைய சாய்ஸு. பர்த்திங் வந்து அவளோட ரைட்ஸ் தான். நான் எதுவுமே தலையிட முடியாது. அவளுக்கு எது நன்மையோ அதுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ண முடியுமே தவிர, நான் எதுவும் தனியா இண்டிபெண்டன்ட்டா என்னால டிசிஷன் எடுக்க முடியாது." அப்படின்னு வந்து கிளியரா வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டயும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும், நர்ஸ் கிட்டயும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து பயங்கர ப்ரெஷரா தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து ஓகே. நாங்க யாருக்கு ப்ரெஷரா இருந்ததுன்னா, என் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரெஷரா இருந்துச்சு. எங்களுக்கு தான் வந்து குழுல இணைஞ்சு நம்ம சகோதரிகளோட அனுபவ பகிர்வு, அதுக்கப்புறம் மீட்டிங்ஸு, புக்ஸ் எல்லாம் படிச்சு ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. ஸோ இது இயல்பான விஷயம் தான். நம்ம உடம்புக்கு தெரியும். அதை எப்ப வந்து உருவாக்குன உடம்புக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியும். அதை எப்ப வந்து அழகா வெளியில எடுத்துட்டு வரணுன்ட்டு. ஸோ வந்து எந்த இவங்களுடைய குறுக்கீடுக்காக வந்து நம்ம பயப்படக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். ஸோ அப்படியே வந்து இயல்பா அப்படியே குழந்தையும் ரொம்ப அழகா வந்து குழந்தையும் வந்து ஈஸியா பொறந்துருச்சு. ஸோ அட் ஃபைனல் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, நம்ம உடல தாண்டுன ஒரு நல்ல மருத்துவர் நமக்கு யாரும் கிடையாது. இன்னொன்னு இறைவன தாண்டிய ஒரு பெரிய நம்பிக்கையும் நமக்கு வேற பெரிய நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படாதுன்றது வந்து என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து நான் கத்துட்டேன். ஆ இது ஏன் சொல்றேன்னா, அ முன்னாடி ஹாஸ்பிட்டல் பர்த்லயும், இந்த பர்த்லயும் எல்லாரும் சொன்னது, ஆம் ஆ பேபி வந்து தலை சிக்கிக்கும். சி செக்ஷன் பண்ணணும்னே எனக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேபி வந்து காம்ப்ளிகேட் ஆயிடும். மெக்கோனியம் வந்து முழுங்கிடும். தண்ணிய குடிச்சிடும். என்னென்னமோ சொன்னாங்க. இது எல்லாமுமே வந்து என் உடம்பு வந்து லாஸ்ட்ல வந்து பொய்யாக்கிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. உங்க அச்சுறுத்தல் எல்லாம் இயல்பா உருவாக்குன எங்களுக்கு தெரியும். அத எப்படி அழகா வெளியில கொண்டுட்டு வரணும்ன்ட்டு ரொம்ப அழகா வந்து வெளியில என் குழந்தைய குடுத்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து குழந்தை பொறந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து காட் கிளாம்ப் பண்ணிட்டு
குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சேன். குளிச்சுட்டு என் குழந்தையும் குளிக்க வச்சுட்டு ரொம்ப இயல்பா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து ஜாலியா இருந்தோம். ஸோ ஃபைனலா வந்து இந்த குழுனால தான் எங்களுக்கு ஒரு 3,00,000 வந்து நம்ம குழு சகோதரிகள் நீங்க தான் எனக்கு வந்து சேவ் பண்ணி குடுத்தீங்க. இந்நேரம் வந்து நான் நேச்சுரல் பர்த்திங் போயிருந்தாலும் அது நேச்சுரல் பர்த்திங்கே கிடையாது. பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெஜைனல கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அத எவ்ரி மந்த் செக்கப் போகணும். அப்புறம் வந்து தென் வந்து ஸ்கேன் எடுக்கணும். இந்த இந்த பிரசவத்துல என்னோட 2ண்டு பிரசவத்துல இருந்து இந்த மாரி எந்த ப்ரெஷரும் கிடையாது. எந்த தலைவலியும் கிடையாது. ஸோ எந்த ஸ்கேனும் எடுக்க கிடையாது. எந்த செக்கப்ஸும் கிடையாது. ரொம்ப ஜாலியா அப்படியே நான் பாட்டுக்கு ஒரு வயித்துல குழந்தை இருந்தங்கிற மாரியே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு இயல்பா அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பெரிய பெரிய நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு குடுத்த சகோதரிகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரதி ஒரு அழகான மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி உங்களோட பிரசவ அனுபவத்தை சொல்லி முடிச்சீங்க. சிறப்பு. தேங்க்யூக்கா. அந்த குழந்தை அதாவது நீங்க முதல்ல ரொம்ப சிரமமா ஃபீல் பண்ணுன்னு சொன்னீங்க. இந்த ஆமாங்கக்கா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட வேலைகளை எப்படி சீராக்க? ஏன்னா ஒருவேளை அந்த அந்த பிரெக்னன்சி டைம் சில சிக்கல் இருந்துச்சு, அது எனக்கு சரியாச்சுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்க? இப்போலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்க வேலைகள் இங்க செய்யறது எப்படி இருக்குது? உங்க உடலோட தன்மை இப்போ எப்படி இருக்குது? அதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்கம்மா. ஓகேங்கக்கா. என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ நான் எழுந்து நல்லா நடக்கிறதுக்கே வந்து எனக்கு 2 மாசம் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அப்ப என்னால ஆப்வியஸ்லி ஒரு வேலையுமே செய்ய முடியாது. என்ன குளிப்பாட்டி விடுறது கூட வேற யாராவது வந்து அம்மாவோ யாராவது வந்து குளிச்சு விடணும். ஏன்னா பயங்கரமான ஸ்வீச்சஸ் கீழ அந்த இடத்துல ஸ்வீச்சஸ் வெஜைனால ஸ்வீச்சஸ் போட்டிருந்தனால என்னால இயல்பாவே இருக்கவே முடியல. ஒரு ரோபோட் மாதிரி தான் நடப்பேன். அப்படியே மெல்ல மெல்ல நடப்பேன். கீழ உட்கார்றதெல்லாம் என்னோட பெரிய கனவு. அப்ப நினைச்சிட்டு இருந்தேன், இனிமேலெல்லாம் நம்ம லைஃப்ல கீழ உட்கார முடியுமான்னே தெரியலையே சப்பளங்கால் போட்டுன்னு. பட் இந்த டெலிவரியில டெலிவரி பண்ணி முடிச்ச உடனே நான் சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பயந்துட்டு, ஐயோ நம்ம வேற சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டோமே, ஏதாவது இதாயிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3rd டேல இருந்து நல்லாவே உட்கார ஆரம்பிச்சிட்டேன்க்கா. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே நல்லா உட்காந்துருந்தேன். நான் எனக்குள்ள இருந்த பயத்தினாலதான் வந்து 3rd டே வரைக்கும் அதை நான் வந்து கண்டினியூ பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுக்கா. நான் பாட்டுக்கு 3rd டேல இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, ரொம்ப இயல்பா இருந்தேன்க்கா. ஒன்னும் ஒரு டெலிவரி பண்ணன்ற ஒரு ஃபீலே கிடையாது. அதுதான் பாடியே வந்து ரொம்ப புதுசா ஆன மாதிரி இருந்துச்சுங்கக்கா. நான் சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப புதுசா அதுவே உயிர்ப்பிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப இயல்பா இருந்தேன்க்கா. ஜாலியா இருந்தேன். அதுவும் குழந்தை பிறந்த 10th டே நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு எங்கேயோ மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்க்கா. இது நினைச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டல் பர்த்ல 1.5 2 மாசம் என்னால நடக்கவே முடியல. இதுல வந்து நான் 10th டே வந்து நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். ஆம், நான் வந்து உங்ககிட்ட தான் நான் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் அருளி அக்கா. இந்த வெஜினல் டியரிங் அக்கா பயமா இருக்கு, எப்படி ஆகும் அந்த மாதிரி நீங்க எப்பவும் சொல்லுவீங்க. அம்மா அதெல்லாம் ஒரு கன்சர்னே கிடையாதுமா, அது நீங்க பெருசா அதை யோசிக்கவே வேண்டாம், அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கான பாதை அது உருவாக்கிக்கும், திருப்பி அதுவே இயல்பா ஆயிக்கும்னு. நீங்க ஏன் இவ்வளவு அசால்ட்டா சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப டெலிவரிக்கு அப்புறம் தான்க்கா தெரியுது. ஏன்னா அது எனக்கே ஒரு பெரிய கன்சர்னாவே தெரியலங்கக்கா. அது 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 ஓப்பன் ஆச்சா திருப்பி கூடிச்சா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலங்கக்கா. ஏன்னா அவ்வளோ ஐ மீன் வெஜினல் இருந்துச்சு. பட் அது பெரிய கன்சிடர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய கன்சர்னாவே இல்லைங்கக்கா. அது இயல்பா அது பாட்டுக்கு எப்ப கூடிச்சுன்னே எனக்கு தெரியலங்கக்கா. முன்னாடி எல்லாம் ஐயோ போட்டோ எடுத்து எடுத்து பார்ப்பேன், என்னாச்சு ஏதாச்சு ஸ்வீச்சஸ்க்கு இது அந்த சீல் பிடிக்கும்னு சொல்லுவாங்கங்கக்கா. அதாயிடுச்சா இதாயிடுச்சான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இதுல எல்லாம் ஒண்ணுமே தெரியலங்கக்கா. அது பாட்டுக்கு இதாச்சு, அது இயல்பா அது பாட்டுக்கு கூடிருச்சு. இன்னொன்னு எங்க நர்ஸ் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வீட்ல எல்லாம் டெலிவரி ஆச்சுன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி எல்லாம் வந்து அது இயல்பு நிலைக்கே வராதுமா, உடனே வந்து யூட்ரஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து யூட்ரஸ் வெளியில வந்துரும், என்னென்னமோ கதெல்லாம் சொன்னாங்கக்கா. ஸோ எனக்கு இயல்பா அது எப்போ ஒரு வித்தின் வீக்கே வந்து அது சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அதுனா கன்சிடர் கூட பண்ணல, அது எப்ப சரியாச்சுன்னு கூட எனக்கு தெரியலங்கக்கா. ஏன்னா அவ்வளவு இயல்பா இருக்கும்போது அதை நம்ம யோசிக்க மாட்டோம்லங்கக்கா. அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்றது மாதிரி கூட எனக்கு தெரியலங்கக்கா. சோஃபார் ரொம்ப நல்லா இருக்கேக்கா. வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கணும், நம்மளால முடியாது, 2 3 மாசத்துக்காவது யாராவது நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கணும், அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்க்கா. இப்ப வந்தவங்கள கூட வேணாம்னு சொல்லிட்டு குக்கிங்கு, வீடு கிளீனிங்கு, குழந்தைய பாத்துக்கிறது எல்லாமே நான் தான்க்கா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, இயல்பா இருக்கு. அதனால நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்ணிட்டு இருக்கேன்க்கா.
சிறப்புமா. இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வாங்க. அது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அங்க சொல்ற கணக்கீடு, அந்த கருவியோட பயம் அதெல்லாம் வந்து இங்க இல்ல அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அதான். கிட்டத்தட்ட இப்ப 4 மாசத்துல வந்து 1 வாரம் கூட விடாம நம்ம அனுபவ பகிர்வு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரோட அனுபவமும் ஒரு ஸ்பெஷலுங்கிற மாதிரி அவ்வளோ உயிரோட்டமான விஷயங்கள். இத சரியா உள்வாங்கிக்கிட்டாலே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப இந்த வாய்ப்ப பயன்படுத்தி இப்ப சொல்றேன். இந்த வாரத்துல வந்து நம்ம குழு சகோதரர்கள் 2 பேர் வந்து குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. கிருத்திகா பித்தன், அப்புறம் வந்து தென்காசியில் உள்ள நம்ம ஃபாத்திமா அபுபக்கர் சித்திக் சகோதரி. அவங்க பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமாலாம் குழந்தை அனுபவத்த அவங்களே ரொம்ப உள்ளன்போட நம்ம கலந்துரையாடல்ல பகிர்ந்துக்கிட்டாங்க. ஜனவரி மாசம். அப்பவும் வயித்துல குழந்தையோட அவங்க வந்து அவங்களோட அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்து முதல்ல பொண்ணு, இப்ப அடுத்து பையன் பொறந்திருக்கான். அவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். இன்னும் கூடிய விரைவில அவங்க அடுத்த பிரசவத்தோட அனுபவத்தையும் அவங்க பகிர்ந்துப்பாங்க. அப்போ இதுக்கு பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எளிமையா இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னும் அடுத்தடுத்த குழந்தைகள் வந்து அப்படிதான் இருக்கும். ரொம்ப சிறப்புமா. இப்ப நம்ம கேள்விக்கான நேரம் ஒதுக்குவோம். சந்தேகங்கள் யாரோ ஒருத்தவங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்களேன். கிருஷ்ணமூர்த்தி சகோதரர், நீங்க வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. உங்களுக்கான கேள்விகள் வந்து நீங்க கேட்கலாம். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஏஞ்சல் பேசுறேன். ஹலோ. சொல்லுங்கடா. இல்ல, சொல்லுங்க ஏஞ்சல். ஆஹ் இப்ப டெலிவரிக்கு அப்புறமேட்டு நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், 30 days ஆவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நம்ம ரெஸ்ட் எடுக்காம நம்ம ஒர்க் பண்றோம், இந்த மாதிரிலாம் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 30 days ஆவது ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இந்த பேக் போன்லாம் ஸ்ட்ரென்தா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அது அதுவும் இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டேவே நல்லா உட்கார ஆரம்பிச்சேன். நானும் அப்படிதான் இருந்தேன். நான் ஒரு 10 days தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு இது பண்ற மாதிரிலாம் எனக்கும் நல்லாதான் இருந்துச்சு. இல்ல, எனக்கு வந்து இது ஒரு டவுட். என்கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்களா, அதுக்கு வந்து எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. அதான் நான் குரூப்ல கேட்கலான்ட்டு கேக்குறேன். ஓகேடா. என்னோட புரிதல்ல இருந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ம். எல்லாமுமே வந்து நமக்கு உடலின் மொழி தான்டா. சரியா? உங்க உடலின் மொழி என்ன சொல்லுது? உங்க உடம்பு என்ன சொல்லுது? இப்ப ரெஸ்ட் வேணும்னு சொல்லுதா? தேவைப்படுதா? ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்க உடம்பு வந்து இப்ப ரெஸ்ட் வேணாம், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கா, வேலை செய்யுங்க. என்னோட உடம்பு என்ன சொல்லுச்சு? நீ நல்லா இருக்க, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க, நல்லா வேலை செய்யணும்ன்ற உந்துதல் எனக்குள்ளேயே இருந்துச்சுடா. சரியா? எனக்கு அவ்வளோ வந்து சோம்பலா ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணல. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ரெஸ்ட் கம்பல்சரி கொடுத்தே தான் ஆகணுமான்னு கேட்டா அது டிபெண்ட்ஸ்டா. உங்களுக்கு அந்த நீடு இருக்கும்போது நீங்க கொடுக்கலாம், நீடு இல்லங்கும் போது அது தேவைப்படாது ஏஞ்சல். ஓகேக்கா, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஹலோ அக்கா, நான் ரோஷினி பேசுறேன்க்கா. சொல்லுங்கப்பா. அக்கா, நான் ப்ரெக்னென்ட் ஆகி 60 days ஆச்சு. கண்டினியூஸா வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. தண்ணி குடிச்சா கூட வாமிட்டிங் வருது. அது வாமிட் பண்ணி பண்ணி இப்போ பிளட் வர ஆரம்பிச்சனால என்னால எச்சி கூட முழுங்க முடியல. ரொம்ப வலிக்குது. டேப்லெட் எழுதி கொடுத்தா எதுவுமே கன்சியூம் பண்ணல அவங்க கொடுத்த டேப்லெட். ஓகே. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் போனேன். அதுக்கப்புறம் வேற எதுவுமே அவங்க கொடுத்த டேப்லெட் எதுவுமே நான் சாப்பிடல. ஸோ அது இப்போ அந்த இதுக்கு என்னக்கா பண்றது? வாமிட்டிங் ரொம்ப அதிகமா வரனால என்னால எதுவுமே சாப்பிட முடியல. தண்ணி குடிச்சா கூட வாமிட்டிங் வருது. டா, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இதை நான் எப்படி கடந்து வந்தேன்னா, என்னோட நான் உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற கழிவு தான் அதை வந்து வெளியேற்றுது. ஸோ அந்த மாதிரி புரிதலோட நான் வந்து கடந்து வந்தேன்டா. பயங்கரமா எனக்கு ஏதாவது விசில் சத்தம் கேட்டாலே வாமிட் வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சா வாமிட் வந்துடும். ஃபுட்டு இன்டேக் பண்ணா வாமிட் வந்துடும். ஏன்னா நான் அவ்வளோ கழிவுகள் வந்து இவ்வளோ வருஷமா நான் என் உடம்புல சேர்த்தி வச்சிருக்கனால அது வந்து அப்படிக்கா வெளியில வருதுன்ற புரிதலோட அதை நான் கடந்து வந்தேன்டா. இதுக்கு முன்னாடி நிறைய சகோதரிகளும் வந்து பிளட் வாமிட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இதே புரிதலோட தான், கழிவு தான் வெளியேறுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல, உடம்பு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு
ஏன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம உடம்பு வந்து இந்த சுத்திகரிப்பு ப்ராசஸ் வந்து நிறைய பண்ணும் சரிங்களா. ஒரு ம். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அந்த உள்ள வளர்ற ஃபீட்டஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ வந்து அப்ப வந்து நம்ம உடம்பு வந்து நிறைய கழிவுகளை வந்து தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றும். ஸோ இத பெருசா நீங்க வந்து வரி பண்ணிக்க தேவையில்லன்றது என்னுடைய புரிதல் தான். இல்லக்கா எனக்கு பசி இருக்கனால சுத்தமா ஃபுட்டே எடுத்துக்கல. ஒரு 1 வீக்கா சுத்தமா ஃபுட் சாப்பிடல. ஸோ வேற ஏதாச்சும் ஃபுட் கன்சியூம் பண்ணலாமா? லிக்விட் ஃபுட் இளநீர் குடிச்சா கூட ஜூஸ் கூட. உங்க ம், உங்க ஸோ வாய்க்கு என்ன ஃபுட்டுடா பிடிக்குது சரியா. உங்களுக்கு வந்து என்ன ஃபுட்டு உங்க வாய்க்கு உங்க உடம்புக்கு கேக்குதோ அந்த ஃபுட்டை கொடுங்க ஓகேவா. ம். இப்ப இளநீன்றது வந்து இப்ப நீங்க வெயிலா இருக்கு கண்டிப்பா எடுத்துக்கணும்ன்ற காரணத்துக்காக எடுத்துக்கிட்டீங்களா என்னன்னலாம் தெரியல. உங்க வந்து உங்க உங்க உடம்புக்குன்னு சில ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா, சில சுவை தேவைப்படும் இல்லையா. அத ம். உங்க உடம்ப நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த ஃபுட்டை கொடுங்க. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் கூட வந்து வெறும் சூப்பு அந்த மாதிரி எனக்கு சில ஒரு நேரம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுற மாதிரி இருக்கும்டா சரியா. ம். அதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது. ஏன்னா என் உடம்பு வந்து அது போதுன்ற மாதிரி, ஏன்னா கழிவு நீக்கம் ப்ராசஸ் இருக்கும்போது எனக்கு அதிகமா பசியே இல்லை. நிறைய வாமிட்டிங் எடுத்துட்டு இருந்த டைம்ல. ஸோ வந்து என்ன உணவு என் வாய்க்கு பிடிக்குதோ அந்த உணவை மட்டும் கொடுத்துட்டு போதுங்கன்னு என் உடம்பு சொல்லும்போது அதை நான் நிறுத்திப்பேன்டா. அவ்வளவுதான்டா பண்ணுவேன்னா. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு என்னக்கா பண்றது? வாமிட் வந்து வந்து அப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னால எச்சி கூட மிழுங்க முடியல. என்ன பண்ணலாம்? அது எனக்கு தெரியலடா ஆருல்யக்கா. ரோஸ்லின், ஆ. வணக்கம்மா. இல்லை, இந்த மாதிரி வந்து பொதுவாக எல்லாருமே நாங்கள் கடந்து வந்த பாதை தான் சரிங்களா. ஆ. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக அவங்க வந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்தாங்க. என்னென்னா, நாங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம உடம்புல வந்து பை பர்த்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கழிவு வந்து அந்த குழந்தை வாழ்ந்து வரும்போது அந்த சூழல் வந்து அதுக்கு பொருத்தமானதாக மாற்றிக்குது. மாற்றும் போது அந்த கழிவுகளை சுத்தப்படி இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தப்படுத்துவோம் இல்லையா. அதை ம். கூட்டி அதை கழுகி அதெல்லாம் சுத்தப்படுத்துவோம். அந்த அந்த வேலையை வந்து அந்த குழந்தை செய்யுது. நாளைக்கு குழந்தை மட்டும் பிறக்க போகிறதில்ல, நம்மளுமே புதுசாக பிறக்கிறோம். அதுதான் அங்கே உள்ள நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இப்போ நீங்கள் இதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்னா, சொன்னாப்பில் அவங்க ரொம்ப அழகாக அவங்க சொன்னது நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரில. இப்போ வந்து சில உணவுகள் வந்து ஐயோ நீ பட்னியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக குடிக்கிறீங்களா, இல்லை அதோட சுவை உண்மையிலே பிடிச்சி குடிக்கிறீங்களான்னு தான் இங்கே விஷயம். இப்போ இளநீனா இளநீ வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் குடிக்கிறீங்களான்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் லெமன் ஜூஸ் தருவாங்க. லெமன் ஜூஸுமே உங்களுக்கு வாய்க்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து பிடிச்சி நீங்கள் குடிக்கிறீங்களான்னு பார்க்கணும் சரிங்களா. ம். குடிச்சிட்டு இப்போ சில நேரங்களில் வந்து ஓய்வு இருக்குன்னு தோணும், ஓய்விடுங்க. அது ஓய்வா சோம்பேறித்தனமா அந்த வித்தியாசம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓய்வு உடல் கேட்கும்போது ஓய்வு கொடுத்துலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப தொண்டை ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் சும்மா விரலில் வந்து லேசாக தேனை தொட்டு நாக்கில் தடவி விட்டுக்கலாம். ஒரு ஆறுதலுக்காக மட்டும்தான் இது ம். சரிங்களா. இப்போ நைட் படுக்கும்போது நீங்கள் சும்மா அதே ஒரு பழக்கமாக வைக்கக்கூடாது. லேசாக தொட்டு நாக்கில் தடவி விட்டு நீங்கள் படுத்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு அது தேவையாக இருக்கு. நீங்கள் உணவு எடுத்துக்க ஆரம்பிக்க மற்ற இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்காது சரிங்களா. ம். முன்னாடி வந்து ஊர்லலாம் ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் இது வந்து உங்களுக்கு மட்டுமே கிடையாது. இந்த மசக்க, அதாவது அதோட பேர் மசக்கன்னு வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்னா, கொதி தண்ணியில் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சோர்வா இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், அந்த புளிப்பு நமக்கு அந்த வாய்க்கு பிடிக்கும், அந்த உப்பு நமக்கு வாய்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை நான் குடிக்கிறேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்னா நீங்கள் அதை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லலாம், எதுவுமே வந்து மருந்துங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. இது நல்லது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிங்க, பிடிச்சிருக்குன்னா நீங்கள் குடிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம் விட்டுறலாம் சரிங்களா. இப்படி நீங்கள் கடந்து வாரு பாருங்க. அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா சும்மா ஒரு பீஸ் எடுத்து வாயில் அப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த சாறு அப்படி மென்மையாக இறங்கிட்டே இருக்கும். அது சில நேரம் ஆறுதல் படுத்தும் சரிங்களா. இதெல்லாமே ம். ஆறுதல் தான் சரிங்களா. உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் மறந்து ஒரு தூக்கம் தூங்கி இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் ஆயிரும். படிப்படியாக பார்த்தீங்க, இப்போ நீங்கள் சொல்கிற நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவீங்க, எனக்கு இப்போ எதை பார்த்தாலும் சாப்பிடணும் தோணுது, அவ்வளோ பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாக்கு வந்து அந்த சுவையை மாற்றி மாற்றி கேட்கும். இன்றைக்கி ஒரு சுவை கேட்கும், அடுத்த நாள் இன்னொரு சுவை கேட்கும். ஒரு நாள் கொய்யாப்பழத்தை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும், அடுத்த நாள் கொய்யாப்பழம் பிடிக்காது, வேறு ஏதாவது பழத்தை பார்த்தா பிடிக்கும். அந்த சீசனுக்குள்ள பழங்கள் பார்த்தா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அப்போது சில நேரம் வந்து பழங்களே பிடிக்காது, பழத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் மாதுளம்பழம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மாதுளம் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. எலுமிச்சைப்பழம் ஜூஸ் நல்லது, டெய்லி எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. இது அவசியமானு பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கல். அவசியம் கிடையாது. இப்போ உடம்பு வெளியேற்றுறதுக்கான முயற்சி தான் பண்ணும், அது நமக்கு சிரமத்தை உண்டாக்கும்.
அப்படி இல்லாம, நீங்க வந்து இந்த ஜேர்னிய வந்து நீங்க என்ஜாய் பண்ணி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாருக்கும். உங்களோட தேவைய உங்க வாய் உணர்த்தும். சரிங்களாம்மா? அதான் ரசாயன கலவைகள் உள்ள போகாத வரைக்கும், அந்த கருவியல் கணக்கீடுகளுக்குள்ள நீங்க போகாத வரைக்கும் ரொம்ப நல்லாருக்கும். இன்னொன்னு வந்து இந்த நாள் கணக்குல யாராவது கேட்டீங்கன்னா, இந்த நாள் கணக்குல சொல்லாதீங்க. சரிங்களா? குழந்தை அந்த உருவாக்கம்ங்கிறது அந்த நாள் கணக்கு கிடையாது. இப்போ 2 மாசம் 2 மாசம் போயிட்டுருக்குது. 3 மாசம் முடிஞ்சிருச்சு, 4 மாசம் முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லுங்க. சரிங்களா? யாராவது சொல்றதா இருந்தாலும். அது கரெக்ட்டா வந்து அந்த நமக்கே தெரியும். குழந்தை வந்து அவங்க பீரியட்ஸ் கணக்க வச்சு நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அதே இத ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா திருப்பி லாஸ்ட்ல ஆக 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 உங்க மைண்ட்ல வந்து அது பிரஷர் ஏத்துது. ஐயோ! நாள் தள்ளிட்டு, நாள் தள்ளிட்டு அப்படி இல்ல. இது போன வாரம் கூட நம்ம சகோதரி வனஜா அழகா சொன்னாங்க. 11 மாசம் முடிஞ்சு வந்து அவன் குழந்தை வெளிய வந்தான். அப்போ அவ்ளோ பொறுமையா, அழகா உடம்புல நடக்கிறத உள்வாங்கி, அவங்க கவனிச்சு, அந்த பிள்ளை பேர வந்து அனுபவிச்சாங்க. இப்படிதான் எல்லாருக்கான அனுபவம் வந்து இருக்கணும். நீங்க குழுல தொடர்ந்து பயணிங்கம்மா. டெலகிராம்ல எல்லா பதிவுகளையும் கேளுங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நேரம் ஓகே. கிடைக்கும்போது நம்ம குழுவோட அட்மின்ட்டலாம் நீங்க பேசுங்க. நல்லா அழகா சகோதரிகள் உங்களுக்கு விளக்கம் குடுப்பாங்க. ஓகே. வேற யாருக்கும் கேள்வி? வணக்கங்க. கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. கேக்குதுங்க, கேளுங்க. கேக்குதுங்க. என்னோட மனைவி வந்துட்டு 3 மாசமா இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த YouTubeலலாம் சில குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடணும். அதுல சில தடுப்பூசிகள் வந்து அத்தியாவசியமானது. அத வந்து போடணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு தேவைங்களா? தேவையில்லையா? அ அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க வந்து அலோபதி மருத்துவம் பார்க்குறீங்கன்னா தேவைப்படும் பிரதர். அலோபதி மருத்துவம் பார்க்கலன்னா தேவைப்படாது. ஆக்சுவலி நாங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு வந்து தடுப்பூசி போட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கன்டினியூஸா வந்து அதுக்கப்புறம் நாங்க இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பும்போது, அதனால பக்க விளைவுகள் நெறைய பார்த்தோம் நாங்க ஃபேஸ் பண்ணுனோம். ஓகேங்களா? அது வந்து ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தடுப்பூசி போட்டுக்கிறதும், போட்டுக்காததும். நாங்க இயற்கை வாழ்வியல் இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். இது மாதிரி நேச்சுரலா இருக்கணும்னு நெனைக்கிறனால, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய தவறா படுது. எனக்கு ரொம்ப பெரிய தவறா படுறனால, என்னோட குழந்தைக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தடுப்பூசி போடுறதையே நான் விட்டுட்டேன். இந்த குழந்தைக்கு நான் எந்த தடுப்பூசியும் போட்டுக்கல. இப்ப கேள்வி கேட்ட சகோதரர் நம்ம வாட்ஸ்அப் குழுல இருக்கீங்களா? இருக்கிறேங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன். சகோதரி ஆ இருக்காங்களா? என்னங்க? உங்க மனைவி இருக்காங்களா? இருக்கிறாங்க. இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா? பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ம். ஒரு சிக்கல் என்ன அப்டின்னா, எனக்கு ம். கொஞ்சம் இயற்கை வாழ்வியல் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ம். நான் நம்மாழ்வார எல்லாம் கொஞ்சம் பின்பற்றினேன். ம். அவரோட புத்தகங்கள்லாம் சிலது படிச்சேன். அப்புறம் இந்த மாரி வந்து போயிட்டுருக்கு. ஆனா இப்போ என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெங்களூர்ல வாழ்ந்தவங்க. ம். பெங்களூரு அந்த நகர கலாச்சாரத்துக்குள்ள இருந்தவங்க. கம்பெனில இருந்தாங்க. இப்ப நான் வந்து கிராமத்துல இருக்கிறவன். ம். திருமணம் அதாவது ஆனதுக்கப்புறம் இங்க வந்தாங்க. சகோதரருக்கு இடையூறுக்கு மன்னிக்கவும். அதாவது வந்து பிள்ளை பேர பொறுத்தவரைக்கும் கிராமம், நகரம் அப்படின்னே நம்ம மனசுல ஏத்த வேண்டாம். ஏன்னா நம்ம ம். குழுவுல வந்து அந்த மரபுவழி யூடியூப் சேனல்ல வந்து நீங்க வந்து தொடர்ந்து பதிவுகள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். போட்டுவிட்டு 2 பேருமே கேளுங்க. சரிங்களா? பெங்களூர்ல சரிங்க. ஒரு பொறந்து வளர்ந்த ஒரு சகோதரி தான் 4 குழந்தைங்க. குழந்தை சிசேரியன், அடுத்து 3 குழந்தைங்கள வீட்ல பிரசவிச்சிருக்காங்க. சீர்காழி நிகழ்வுக்கு வந்து அவங்களோட அனுபவத்த அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இங்க என்னன்னா, பொதுவா வந்து நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நீங்க முதல்ல உங்க சகோதரிக்கான அந்த ஸ்பேஸ குடுத்துருங்க. புரிதல் வந்து அவங்களுக்கு வந்தா மட்டும் தான் இது சாத்தியம். இயல்பு பிள்ளை பேறு அப்படிங்கிறது வந்து யார் சார்ந்ததுன்னு ம். கேட்டிங்கன்னா, பெண்கள் சார்ந்தது. இப்போ சகோதரர்கள் அதாவது கணவர்மார்லாம் வந்து உறுதுணையா இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, விருப்பம் மட்டும் தான் நீங்க பட முடியும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கான புரிதல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு குடுங்க. தொடர்ந்து குழுவுல பயணிக்கட்டும். குழுவுல உள்ள ம். சகோதரிகள்ட்ட அவங்களோட சந்தேகங்கள கேட்டு தெளிவுபெற வைக்கட்டும். அதுக்காக தான் நம்ம புத்தகங்கள சொல்றது. புத்தகங்கள வாசிச்சு அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டோம். சரிங்களா? இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்குது. இந்த மாரி அவங்களுக்கான ஸ்பேஸ வந்து நீங்க குடுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லதா, கெட்டதான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. தெரியும்போது தானே நம்ம விளக்கம் குடுக்க முடியும். அதனால ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களே புரிஞ்சு வரட்டும். அப்டின்னா மட்டும் தான் பிள்ளை பேரும் எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ப்பும் ரொம்ப எளிமையா சாத்தியப்படும். சரிங்க. அ இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த அலோபதி மருத்துவத்துல எனக்கு வந்து சிறு வயதிலிருந்தே எனக்கு அது பிடிக்கிறதில்ல. ஊசியோ, மாத்திரையோ வந்து எனக்கு அது பிடிக்கிறதே இல்ல. எதுக்குமே நான் போடுறதில்ல.
இதுல இந்த பிள்ளை பேரு சம்மந்தப்பட்ட விஷயத்துல என்னென்ன காரணங்களுக்காக அவங்க வந்து சிசேரியன் பண்ணணுங்கிறத நோக்கி போறாங்க? இது வந்து சிசேரியன்ங்கிறது தேவையா? தேவையில்லையா? சிலர் குழந்தைங்க என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, குழந்தை வந்து வெயிட் ஆயிருச்சு. அதனால வந்து சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னாங்க. அத வந்து அவங்க எப்படி கணக்கிடுறாங்க? இன்னொன்னு வந்துட்டு, அந்த தலையில வந்து கொடி சுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நீங்க அந்த வணக்கம் யாரு அந்த வணக்கம். பாடத்திட்டத்துக்கு விளக்கம் வந்து நீங்க இங்க கேக்குறீங்க இல்லையா? அந்த பாடத்திட்டத்துக்கு விளக்கம் வந்து நீங்க கேக்குறீங்க. நான் திருப்பி திருப்பி நாங்க இங்க சொல்றது அதுதான். நீங்க ஒரு விஷயத்த பார்த்து பயந்து திரும்பக்கூடாது. இங்க இருக்க உண்மைத்தன்மையை உணர்ந்து நீங்க மேல வரணும். அதனால் மட்டும்தான் வந்து இயல்பு பிள்ளை பேரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா பாட்டி எல்லாம் வந்து எவ்வளவு இயல்பா பிள்ளை பேற்று அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில திரைப்படங்களை காட்டி பயமுறுத்தி 30-40 வருஷமா வந்து அதை அப்படியே மடைமாட்டிட்டாங்க. இப்போ இறையருளால இறைவனின் சுகப்பிரசவம் புத்தகம் அதுதான் அச்சாணி. அதுதான் நம்மளை மீட்டு கொண்டு வந்துச்சு. டாக்டர் பசரகம் ஐயா அந்த புத்தகத்தை எழுதினாரு. அதை வாசிக்கிறோம். அப்போ வந்து நம்மளோட மரபு அந்த டிஎன்ஏ நமக்கு கடத்தப்பட்டிருக்குது. அதனால அது உயிர்ப்பிச்சிச்சு. அதுக்கு தட்டி எழுப்பின மாதிரி தான். அப்போ இயல்பு பிள்ளை பேர் ரொம்ப அழகா வந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? இத்தனை அனுபவங்கள் கிட்டத்தட்ட வந்து 4 மாதங்களா. அப்ப 4 மாதம் என்னாச்சு? 16 டிசம்பர்லேருந்தே அனுபவ பகிர்வு தொடர்ச்சியான பதிவுகள் வந்து இங்கே போட்டுட்டே இருக்காங்க. 20 சகோதரோட அனுபவ பகிர்வு இப்போ இருக்கு. சீர்காழி நிகழ்வில் 40 சகோதரோட அனுபவ பகிர்வு இருக்கு. எப்படி சாத்தியப்பட்டுச்சு இவங்களுக்கு? சரிங்களா? இதோட உண்மையை வழங்கிப்போம். ஒரு பாடத்திட்டத்தை வச்சு அவங்களோட சிலபஸ் அது. அவங்க சில விஷயங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அது இப்படித்தான். அப்போ அப்படின்னா எப்படி வியாபாரத்தை பண்ண முடியும்? அதனால வந்து குட்டையா இருந்தா சிசேரியன், நெட்டையா இருந்தா சிசேரியன், குழந்தை அப்படி திருப்பிச்சு இங்கே திரும்பிச்சு அப்படி ஆயிடுச்சு. குழந்தை சிசேரியனா, 2வது குழந்தை சிசேரியன், 4 தள்ளி போயிட்டுனா சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக வந்து நிறைய கதைகள் இருக்குது. இங்கே நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், கருவியலுக்குள்ளும் கணக்கீடுகளுக்குள்ளும் போகிறதில்ல. சொல்லப்போனால் இங்கே நிறைய சகோதரர்கள் யூரின் டெஸ்ட் கூட பண்ணுறதில்ல. நாள் தள்ளுறது வந்து அவங்க உணர்வாளர் வந்து அவங்க பிள்ளை பேரை அனுபவித்து குழந்தைய வந்து பிரசவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம கண்ணை திறந்து இங்கே உள்ள உண்மைத்தன்மையை பார்ப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உங்கள் சகோதரியை விட்டுருங்க. அவங்க அந்த குழுவில் பயணிக்கட்டும். குழுவில் உள்ள அவங்களோட கேள்விகளை அவங்க கேட்கட்டும். சகோதரோட அனுபவ பகிர்வை அவங்க வந்து தொடர்ச்சியாக பார்க்கட்டும். அவங்க வந்து அவங்க புரிதலை வந்து மேம்படுத்திக்கிட்டோம். இடையில யாரோ பேசுனீங்க, அக்கா மன்னிக்கவும், ஒரே ஒரு சொல்லுங்க. நிமிஷம்க்கா. நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்க்கா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சகோ இப்போ எனக்கே வந்து சகோ பனிக்கூடத்துல தண்ணியே கிடையாது. ஒரு 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 டம்ளர், ஒரு பெரிய டம்ளர், குட்டி மீடியம் சைஸ் டம்ளர் அளவுக்கு தான் பனிக்கூடம் உடஞ்சப்ப தண்ணி போச்சு. இதே நான் ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து பனிக்கூடத்துல தண்ணி இல்லை, குழந்தைக்கு டேஞ்சர் ஆயிருக்குன்னு இப்போ சி செக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த கணக்கீடுக்குள்ள போகும்போது வந்து அவங்க ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க சகோ. அதனால வந்து நம்ம அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது சகோ. இப்ப எனக்கு வந்து எப்படி சாத்தியமாச்சு? அங்க சி செக்ஷன்னு சொல்றாங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன். எப்ப பனிக்கூடத்துல தண்ணி எத்தனாவது மாசம், 8வது மாசம் கூட போயிருந்திருக்கலாம், 9வது மாசம் கூட போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கோ என் குழந்தைக்கோ எந்த பாதிப்புமே இதனால கிடையாது. இதே ஹாஸ்பிட்டலா இருந்தா கண்டிப்பா சி செக்ஷன் தானே சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்த அதை ஃபாலோ பண்றாங்க ப்ரோ. இது வந்து இயல்பு பிள்ளை பெறனால எப்படியா இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உருவாக்குன உடம்புக்கும் இறைவனுக்கும் தெரியும் அதை எப்படி அழகா அதை வெளியில எடுத்துட்டு வரணும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில நம்ம போயிடுறது ப்ரோ. சரிங்க. அவ்வளோதான் ப்ரோ. சரிங்க, நன்றிங்க. ஓகே ப்ரோ. பாரதி அக்கா, ஒரு சின்ன கொஸ்டின். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அக்கா, உங்களுக்கு 9 மணி நேரம் வலி இருந்ததுன்னு சொன்னீங்களா? அது எப்படி கடந்து வந்தீங்க? அந்த நேரத்துல அது என்ன பண்ணீங்க? வழின்னே சொல்ல முடியாது சாப்பிட்டீங்களா? கீர்த்தனா. ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு சூப்பரான உணர்வு கீர்த்தனா. ஓகேவா? அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆக்சுவலி அது வந்து பிசிக்கலா சொல்லணும்னா அது பெயின். ஓகேவா? கடந்து வந்தது இது மாதிரி நம்ம வீட்ல பிள்ளை பெற்றவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அது யாருமே பெயின்னே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு அழகான உணர்வுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன இன்டேக் எடுத்துட்டேன்னு கேட்டீங்களா கீர்த்தனா? ஹலோ. ஆமாங்கக்கா. எனக்கு அப்போ சாப்பிடணுன்ற உணர்வே இல்லை கீர்த்தனா. எனக்கு எதுவும் சாப்பிடணும்னே தோணல. ஈவன் தண்ணி கூட குடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. என் உடம்பு அதை கேட்கவே இல்லை கீர்த்தனா. பட் ஏதாவது லைட்டா ஒரு வார்மா குடிக்கணும் போல இருந்துச்சு. அப்ப மட்டும் கருப்பட்டி, சுக்கு, மல்லி போட்டு ஒரு காஃபி வைப்பாங்க இல்லையா, அது வந்து என் வாய்க்கு பிடிச்சிருந்துச்சு. அதை குடிக்கணும் போல தோணுச்சு. ஒரு ஒரு 1/2 டம்ளர் குடிச்சேன் கீர்த்தனா. வேற எதுவும் குடிக்கல.
பொதுவா வந்து இந்த பிள்ளை பேரு அந்த உணர்வு வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த உணர்வு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அனுபவ பகிர்வுல நான் கேட்ட வரைக்குமே யாருக்குமே பசிச்சது நான் சாப்பிட்டேன்ற மாதிரி யாருமே சொல்லல கீர்த்தனா. அந்த உணர்வுமே யாருக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் லைட்டா ஒரு வார்மா ஒரு அந்த டீ மட்டும் காஃபி மட்டும் எடுத்துட்டேன் கீர்த்தனா, அவ்வளவுதான். தேங்க்யூக்கா. சிஸ்டர், சொல்லுங்க சமீரா. உங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் இப்போ உள்ள 2வது குழந்தைக்குள்ள வளர்ப்பு உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்களா? வளர்ப்பு வித்தியாசம் எனக்கு குழந்தை இப்பதான் 1 மந்த் ஒரு 4-5 டேஸ் ஆகுதுங்க சமீரா. நைட் நல்லா தூங்கிக்கிறான் சமீரா இந்த குட்டி. அவன் நை நை நைன்ட்டே இருப்பான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இந்த குட்டி வந்து எனக்கு இப்போதைக்கு நான் பார்க்குற டிஃப்ரென்ஸ் இதுதான். நான் ஃபியூச்சர்ல வேணா என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது கிளியரா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு இவன் நல்லா தூங்கிக்கிறான். அவன் கொஞ்சம் தூங்காத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே இருந்துச்சு. என்னன்னா நான் அவனுக்கு தண்ணியே கொடுத்ததில்லை. பிகாஸ் நம்ம அலோபதி சிலபஸ்ல வந்து தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலே போதுமானது, தண்ணி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. அதனால அவன் இரிட்டேட் ஆகி அந்த மாதிரி இருந்தானான்னு தெரியல. இந்த குட்டி ஓகே சமத்தா தூங்கிக்கும். ஒரு நைட்டு படுக்க வச்சேன்னா ஒரு 4 o'clock 3:30 அந்த டைமுக்கு தான் அவன் எழுந்திருப்பான், அவ்வளோதான். மிடில் எல்லாம் எழுந்திருக்கிறது இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் சமீரா தெரியுது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே. ஹலோ, சொல்லுங்க நித்யா. இந்த நான் நித்யாவோட நாங்க அக்கா பேசுறேன். சொல்லுங்க. என் தங்கச்சி ஒரு பொண்ணு திருநெல்வேலியில் இருக்கா. யாருங்க? தங்கச்சி ஒரு பொண்ணு திருநெல்வேலியில் இருக்க என் தங்கச்சி. சரிங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை சிசேரியன். ஓகேங்க. 2வது வந்து டியூப்ல உருவாச்சு. ஓகே. அதுவும் ஆபரேஷன் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை இல்லாத இருக்குமா இல்லையா எப்படி? நீங்க அவங்கள வந்து நம்ம குழுல அவங்க இருக்காங்களா? குழுவுல இல்லையே. அவங்கள நான் உங்களுக்கு நேற்று பேட்டி பார்த்துட்டு இருந்தேன், அவங்களுக்கு ஸ்டேட்டஸ். விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம குழுல வந்து இணைய சொல்லுங்க. இணைஞ்சு இந்த மாதிரி 3 புக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க 3 புக்ஸ் நம்ம சகோதரிகளோட அனுபவ பகிர்வெல்லாம் கேட்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸே வராது. சரி சரி. ஓகே. சரி. சிஸ்டர், இந்த டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லிமிடெட் பீரியட் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தை இது ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அன்ஷியா கொஞ்சம் ஸ்லோவா, அது எனக்கு எப்படி ரொம்ப அது? நீங்க ஃபாஸ்டா ட்ரெயின் போற மாதிரி இருக்கு அன்ஷியா. கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க, எனக்கு புரியல. சிஸ்டர், இந்த கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே. இந்த குழந்தை வந்து டியூப்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த டியூப அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைய மட்டும் இது பண்ணிடுறாங்க. இல்லாட்டி இந்த டியூபோட அவங்க கட் பண்ணிடுறாங்க. அது அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ்க்கு போகாதுங்களா? இல்ல இதுல வந்து முன்னாடியே நம்ம ஸ்கேன் பண்ணி அலோபதி போனதுதான் இங்க தப்புங்களா? இல்ல அது வந்து உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அங்கேயே growth ஆச்சுன்னா? இத பத்தி உங்க கருத்து? ஓகே அனிஷியா, இது என்னோட புரிதல் என்னன்னா, நம்ம சகோதரிகள் எத்தனையோ பேர் வீட்ல பிள்ளை பெற்றிருக்காங்க. ஒருத்தருக்கும் ஏன் இந்த மாதிரி ஆனது கிடையாது. இல்ல. யாருமே இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து குழந்தை வந்து உருவாயிருக்கு. அதனால வந்து உயிருக்கு பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது அனுஷியா. ஏன் அப்படி? ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மருத்துவ கணக்கீடு அந்த அந்த மருத்துவ தீண்டலுக்குள்ள போனோம்னா ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கும் தான் சொன்னாங்கல்ல, நான் சொன்னேன்ல, பெல்விஸ் அகாமடேட் பண்ணாத உள்ள சிக்கிக்கும், உங்களுக்கு குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு. பனிக்கூடத்துல தண்ணி இல்லைனாலும் அது பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. ஆனா நம்ம சகோதரிகள் ஏன் யாருக்குமே அந்த மாதிரி எதுவும் ஆக மாட்டேங்குது? ஸோ அந்த மருத்துவ கணக்கீடு ஏர்லியா அந்த வந்து மருத்துவ ஹாஸ்பிட்டல் போனதா? ஓகே ஓகே. என்னோட ஏர்லியா புரிதல் ஹாஸ்பிட்டல் அது. போனதும் ம். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க அனுஷியா. அது ஏர்லியா அப்ப ஹாஸ்பிட்டல் போனதா அந்த இடத்துல வந்து அது நம்ம கொஞ்சம் லேட் பண்ணா அவங்க அந்த டியூபே இல்ல சிஸ்டர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அது வந்து யூட்ரஸ்குள்ள போகணும் இல்லைங்களா? அப்ப ஏன் அந்த ஆக்ஷன் அங்க நடக்கலைங்கிறது நான் கேக்குறேன். பாடியை ட்ரெஸ் பண்ணுங்க அன்சியா. அது தேவையில்லைங்கும் போது பாடி அது எந்த டைம்ல வேணாலும் வெளியேற்றிடும். இவங்க வெளியேற்றணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது அங்க. கிடையாது. ஓகேவா?
ஓகே, ஓகே, அதுதான். ஓகே. பாடியே வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து 5th மந்த் கூட அபார்ட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு. ஏன்னா குழந்தை தரமில்லங்கும்போது நம்ம உடம்பு அது வச்சிருக்காது. நிராகரிச்சுரும் எந்த டைம்ல வேணாலும். ஸோ அப்படி ம். இருக்கும்போது வந்து இவங்க ஃபெலோப்பியன் டியூப்ல இதாகுதுன்றதெல்லாம் அவங்களுடைய அது கல்வி முறை அது அவங்களது அப்படி சொல்லுது அனுஷியா. ம், ம், ம். சரிங்க சிஸ்டர். ஓகே அனுஷியா. ஓகே. ஹலோ வணக்கம். சொல்லுங்க ரேவதி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க சிஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட அனுபவ பகிர்வு சூப்பரா தேங்க்யூ இருந்துச்சுங்க. ரேவதி. தேங்க்யூ ரேவதி. எனக்கு வந்து இப்போ 3 மந்த்ஸுங்க. ஓகே. எனக்கு செகண்ட் பேபி. ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷன் தான். ஓகே. நான் வந்து 1வது மாசத்துலேருந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி பயணிச்சுட்டு இருக்கேன். புரிதல் சூப்பர். நல்லா கிடைக்குது. ஓகே. பயம் முதல்ல இருந்த பயம் இப்ப எனக்கு இல்ல. ஓகே. எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸும், அந்த கால் உளைச்சல் கொஞ்சம் இருக்குதுங்க. அதுக்கு ஏதாவது ஃபுட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுமா? எப்படி? நார்மல் ஃபுட் தான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஏதாவது கன்சியூம் பண்ண தேவை இருக்கும். கால் உளைச்சலா இருக்கு. தூக்கம் கம்மியாகுது. அந்த மாதிரி சிரமங்கள் கொஞ்சம் இருக்கு. ஓகே. டயர்ட்னஸ் இருக்குங்க. இந்த மாதிரி டைம்ல எனக்குமே அப்படிதான் சகோதரி இருந்துச்சு. ரொம்ப சரிங்க. தூக்கம் இல்லாம அந்த மாதிரி இருந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ம். வந்து நம்ம இவ்ளோ மணி நேரம் தூங்கியே தான் ஆகணுன்ற அவசியமும் இல்ல இல்லையா? ம். ஸோ அது பெரிய கன்சர்னா நீங்க எடுத்துக்காதீங்க. வேற என்ன சொன்னீங்க? கால் வலி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, கால் எனக்கு ஒரு உளைச்சல். கால் வந்து பேராலிசிஸ் ஆன மாரியே இருந்துச்சு. ஈவன் பாத்ரூம்க்கு போறது கூட என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல விட்டு திருப்பி கூட்டிட்டு வர மாரி இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காவே அப்படிதான் சகோதரி இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாரியெல்லாம் ஆனதே கிடையாது. இப்ப சரிங்க வரைக்கும் சிஸ்டர். ஏன் ஆச்சுன்ற ஆராய்ச்சிக்கு நான் போகல. உடம்பு கழிவை வெளியேத்துதுன்ற நம்பிக்கையோட நான் இருந்துட்டேன். சரிங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாதம் இருக்கு இல்லைங்களா? ம். பாதத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் குடுத்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, பாதத்துல வந்து ஒரு நல்ல மசாஜ் குடுக்க சொன்னாங்க. அது ஒர்க் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் 1 வீக்ல வந்து அதுவே வந்து செட்டில் ஆயிடுச்சு. நீங்க அது ம். கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா நம்ம அட்மின் சகோதரிகள்ட்ட வந்து நீங்க இந்த மாதிரி இருக்குன்றது வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்க சகோதரி. சரிங்க சிஸ்டர். ஓகே. ஆருளி அக்கா, நீங்க சொல்றீங்களா ஆருளி அக்கா? என்ன பண்ணணுன்ட்டு? பாரதி நீங்களே ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் குடுத்துட்டீங்க சகோதரிக்கு. ஓகேங்க. ரேவதி ஒரு சின்ன கேள்வி தான். அதாவது பொதுவா வந்து நம்ம அலோபதிக்கு சார்ந்து அது பக்க விளைவு இருக்கு அப்படின்னு நமக்கு மனசுல பொருந்திடுச்சு. நம்ம அது பக்கம் திரும்புறதில்ல. ஆனா அது தவிர்த்து மரபு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்லைங்கக்கா. நான் உங்ககிட்ட இப்ப பேசினேன் இடையில லாஸ்ட் மந்த்து. சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுங்க. வந்து எதுவும் மெடிசனும் எதுவும் எடுக்கல. இப்ப சரி, அதாவது சரி, பிளட் சரி. டெஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணல இல்லைங்களா? அதாவது எனக்குள்ள ம், சந்தேகம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ம், ஏதாவது பிளட் லெவல் கம்மியாகறதுனால எனக்கு இந்த டயர்ட்னஸ், உளைச்சல், கால் உளைச்சல் இருக்கான்னு தெரியல. ம், ம், ஸோ ம், வந்து ம், ம். ஃபுட் ஏதாவது மாத்திக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கறதுக்காக ஆ கேட்கிறேன். அதான் அதான் அங்கே அங்கே உள்ளதை நம்ம இங்கே பொருத்த வேண்டாம், சரிங்களா? எப்பவுமே அப்படிதான், அங்கே உள்ளது இங்கே பொருத்த வேண்டாம். இப்போ ம். பாரதி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 9 ம். மாதம் வந்து நிறைய நாட்களில் வந்து சில உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு. அப்போது நம்ம சின்னதுலேருந்து எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த கழிவுலாம் வெளியேறுது அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சரியான அணுகுமுறை. அப்படி ம். இருக்கும்போது அந்த பிள்ளை பேரை எளிமையாக கடந்து வந்துட்டாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த உடல் அவ்வளோ ஆற்றலோடு அவங்களுக்கு செயல்படுது பாருங்களேன். அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டு குழந்தைங்க கவனிச்சிட்டு, ஏன்னா முதல் குழந்தைக்கு 2 மாதம் எந்திக்கவே முடியாமல் உதவிக்கு ஆளோட இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து இதுதான் அங்க உள்ள வேறுபாடு. இத தான் ம். நம்ம உள்வாங்கிக்கணும். அப்போ ம். இப்ப இது ஆறுதலுக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நைட் ம். படுக்கும்போது கால மசாஜ் பண்ணிட்டு படுக்கலாம். இப்போ உங்க கணவர கூட மசாஜ் பண்ண சொல்லிட்டு நீங்க படுக்கலாம். ம். அது ஒரு ஆறுதல் குடுக்கும். நல்ல ஆழ்ந்த தூக்கத்த குடுக்கும். அப்ப தூங்கி ம். எந்திரிக்கும்போது அந்த தூக்கத்திலேயே வந்து உடல் தேவையான வேலைய செஞ்சிரும். இப்ப அடுத்த நாள் காலையில உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நிச்சயமா. சரிங்களா? இத செஞ்சு பாருங்க. நம்ம பேசலாமா? சரிங்களா? நீங்க நேரம் சரிங்க. அமையும்போது பேசுங்க. ஓகே, ஓகே. நன்றிக்கா. நன்றிங்க பாரதிக்கா. தேங்க்யூ ரேவதி. யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? 1 மணி நேரத்துக்கு மேல சகோதரி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ரொம்ப அழகா ஒரு கேள்வியும் பதில் குடுத்தீங்கம்மா நீங்க. ரொம்ப சிறப்பு. முதல்ல ஏஞ்சல் தேங்க்யூ. சகோதரி கேட்ட கேள்வியிலிருந்து நீங்க இப்ப வரைக்கும் உள்ளது. உனக்கு தோணுது? உனக்கு என்ன உன்னோட உடம்பு எப்படி உன்னைய ஒத்துழைப்பு குடுக்குது? அத நீங்க செய்யுங்க. இதான் இயல்புங்கிறது. பொதுவா வந்து நம்ம வளர்ந்து வந்த முறை, நம்ம பார்த்து வளர்ந்த விதம்லாம் வந்து அது சார்ந்தே இருக்கனால நமக்கு கேள்விகள்லாம் அப்படியே மனசுல பொருந்தி நிக்குது. இப்ப அந்த அனுபவங்கள் தான் அத வந்து நம்ம மீட்டு கொண்டு வருது.
இந்த இயல்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இயல்பில் வந்து நம்ம கடந்து வரும்போது எல்லாமே நமக்கு வந்து நல்ல முறையில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷமா, அன்றைக்கி ரொம்ப அழகாக உங்களோட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சிறப்பு. தேங்க்யூங்கக்கா. இனி பிள்ளை வளர்ப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னும் நம்ம இந்த இந்த கரெக்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு இனி அடுத்த ஒரு ரவுண்டு வரும்போது பிள்ளை வளர்ப்பு நம்ம சேர்த்து சொல்லும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப அதிகம் பேர் நமக்கு இன்றைக்கி இந்த கலந்துரையாடலில் கலந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பாரதியோட குடும்பத்துக்கும். ஏன்னா சகோதரி நம்ம இந்த இடத்த சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகான சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா பாரதி சகோதரி பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாங்க நிறைய விதமான டார்ச்சர் இருந்தது. அப்போ அந்த மன உளைச்சலுக்குள்ள சிக்காம அவரும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டாரு. இல்லை அது அவளோட விருப்பம், நானே வந்து அதை சொல்ல முடியாதப்ப நீங்கள்லாம் ஏன் அவளை வற்புறுத்துறீங்க அப்படின்னு அந்த சொன்ன விஷயம், அப்புறம் கூட இருந்து வந்து அந்த பிள்ளை பெற தம்பதிகள் 2 பேரும் அனுபவிச்ச விதம் எல்லாமே வந்து அருமை. இதான் உண்மையிலே வந்து இறைவழி பயணம்ங்கிறது இதுதான். சிறப்பு. வாழ்த்துக்கள். இனி யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்கே தாராளமாக குழுவில் கேளுங்க. பாரதி அக்கா நேரம் ஒரு கிடைக்கும்போது டவுட் நான் கேட்கணும்னு. கேளுங்க. பாரதி சகோதரி வணக்கம். வணக்கம்ண்ணா. ஹலோ. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சுகாதாரத்துறை இருந்து உங்க ஃபேமிலியில சொன்னாங்க, அதனால ஃபேமிலியும் சரியா கோச்சிருந்தாங்க, அவங்களும் பயந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி வந்து சில சகோதரிகளுக்கு பிரச்சனை வருது. ஒன்னும் ஃபேமிலி சைட்ல சொல்லி மிரட்டுவாங்க, அப்படிலாம் பண்றாங்க. அப்புறம் என்ன செய்யலாம், ரெக்வஸ்ட் வந்து பேசுவாங்க, எனக்காக ஒன்று ஸ்கேன் பண்ணிங்களாம் பேசுவாங்க. குழந்தை பிறந்தப்புறம் கூட சரி எனக்காக வந்து செக் பண்ணிக்கோ, ஒரே ஒரு செக் பண்ணி போலீஸ் தான் கூட்டு வந்து பேசுறாங்க அப்படின்னு மாதிரி சில சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுங்களா? எப்படி சமாளிச்சீங்க? இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்காக மட்டும் ஒரு முறை போய் செக் பண்ணிக்கலாம், அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா போய் செக் பண்ணிக்கலாம் மைண்ட் ஏதாவது இருந்துச்சுங்களா உங்களுக்கு? சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்கண்ணா. என்ன சொன்னாங்கன்னா, உன்னால நான் வந்து மெமோ வாங்கிருவேன், என்னை வேலையை விட்டே நிறுத்திடுவாங்க, நீ ஹாஸ்பிட்டல்ல மட்டும் எய்தர் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ஓகே, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் ஓகே, பட் இன்ஸ்டிடியூஷன் பர்த்தா மட்டும் வச்சுக்கோ, வீட்டுல மட்டும் குழந்தை பெத்துக்காத. நீ வீட்டுல குழந்தை பெத்துட்டனா எனக்கு வேலை போயிடும், எனக்கு வேலை போகக்கூடாதுன்னா நீ வீட்டுல குழந்தை பெத்துக்க கூடாது, அதுக்காக நீ கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் போயே தான் ஆகணும் அப்படின்னாங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் வந்து இது நம்மளுடைய விருப்பம், என் கணவரை தலையிட முடியாதுன்ற போது இவங்க வந்து யாருங்கன்னா சொல்றது அப்படின்ட்டு நான் வந்து இல்லைங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் இல்லை என்னுடைய விருப்பம் தான், நான் லாஸ்ட் மினிட்ல ஹாஸ்பிட்டல் வர்றதோ வராததோ அது என்னுடைய விருப்பங்க, எனக்கு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் வர ஐடியா கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா. டெலிவரிக்கு அப்புறமும் என்ன சொன்னாங்கன்னா, லைக் வந்து ஒரு செக்கப் மட்டும் ஹாஸ்பிட்டல் வந்தா போதும், உங்களுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும்ல, ஒரு குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டல் தெரியாம வீட்லயே குழந்தை லைக் எப்படி கொண்டுட்டு வராங்கன்னா, தெரியாம வீட்டுல குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் உடனே எடுத்துட்டு போனோம், ஒரு செக்கப் மட்டும் வாமா, எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா. ஆனா வந்து நான் அனுபவ பகிர்வுல வந்து ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிதான் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. என்னுடைய கன்சர்னே இல்லாம வந்து எந்த பெர்மிஷன் வாங்காம என் குழந்தைக்கு வந்து வேக்சின் போட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலவங்க சொல்லியிருந்தாங்க. நான் பிளட் எடுத்தாங்க, வேக்சின் போட்டாங்க, என் குழந்தைய வந்து டயக்னோஸ் பண்றேங்கிற பேர்ல வந்து நிறைய விஷயம் அந்த குழந்தைய பிஞ்சு குழந்தைய பண்ணுனாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா. நம்ம குழுவில தான் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்கண்ணா. ஸோ வந்து ரொம்ப தெளிவா இருந்தேங்கண்ணா. என் குழந்தை வந்து வீட்டுலதான் பிறந்துச்சு, வீட்டுலதான் நான் இஷ்டப்பட்டு நானும் என் கணவரும் வீட்டுலதான் பெத்துக்கணும்னு நான் பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குறது கூட இப்ப பயங்கரமா இஷ்யூ போயிட்டு இருக்குங்கண்ணா. ஆனாலும் நாங்க தெளிவா இப்படி வீட்டுல பிறந்துச்சுன்னு சொல்லித்தான் நான் பர்த் சர்டிபிகேட்டே வாங்குவேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம்னா. ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, பிறப்பு இருப்பு பதிவாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் லைக் அமௌண்ட் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு லெட்டர், இது மாதிரி குழந்தை பிறந்துச்சு இந்த வெயிட்ல இருக்குன்னு ஒரு லெட்டர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வீட்டுலதான் விருப்பப்பட்டு குழந்தை பெத்துக்கிட்டேன், நான் வீட்டுலதான் இருக்கணும்னு பெத்துட்டேன். ஸோ வந்து நான் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு டிலே ஆனாலும் பிரச்சனை கிடையாது பர்த் சர்டிபிகேட்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் சும்மா டிராமாங்கண்ணா, வேலை போயிரும், மெமோ கிடைச்சிரும், அப்புறம் குழந்தைக்கு அது ஆயிரும், உயிருக்கு இது ஆயிரும்ன்ற சும்மா இதெல்லாம் அச்சுறுத்தல் தாங்கண்ணா. நம்ம தானா இதுல வந்து அந்த பெண் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அதை வந்து ரொம்ப ஈஸியா கடந்து வரணுங்கண்ணா, மைண்டுக்குள்ள இதை பெருசா எடுத்துட்டு போகாம. நீங்க சொல்றதெல்லாம் ஓகேமா. இப்போ போலீஸ் கூப்பிட்டு மிரட்டாங்க, அதெல்லாம் வந்து அச்சுறுத்தல்னு சொல்றீங்க, ஓகே. இப்போ சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்களேம்மா, சில வேலையே போயிடுமா அந்த மாதிரி இருந்தா அப்படி சொல்லிட்டு வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்களே, அந்த மாதிரிலாம் பண்றது எப்படி நீங்க டிராமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? அது உண்மையான அவங்க அதெல்லாம் கூட டிராமா தானுங்களா?
கண்டிப்பா டிராமா சிலர் தாங்கண்ணா. வந்து ரொம்ப இது அழுவாங்க. வேலையே போயிடும். இது வேலைய வந்து இஎம்ஐ வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கேன். அவன் அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் டிராமா தானுங்களா? ஆனா இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நானே கடந்து வந்தேங்கண்ணா. எங்க சிஸ்டரே அப்படிதான் சொன்னாங்க. உன்னால வந்து நான் வந்து பிபி டேப்லெட் எடுத்துட்டேன். எனக்கு சொன்ன ஸ்டோரி வந்து நான் உன்னால தான் பிபி டேப்லெட் போட்டுக்கிட்டேன். நிம்மதி இல்லாம போச்சு. 2, 3 நாளா நான் தூக்கமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது இது நான் திருப்பியும் என்ன சொல்ல வரேன்னா, இது அந்த பெண்ணோட உரிமை. நான் என் கணவரே அன்பு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பணுவ பகிர்வுல வந்து அன்பு அண்ணா வந்து ஒரு பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. லைக் என்னன்னா, என் கணவர் வந்து என்ன வந்து இன்ஸ்டிடியூஷன்ல தான் பர்த் பண்ணிக்கணும்னு ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணா என்ன சொன்னாங்க, உங்க கணவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமா, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்றாங்க. கணவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாங்கும் போது சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்கன்றதுக்காக மனசு மாறலாமாங்கண்ணா? இது முழுக்க முழுக்க நம்மளுடைய எய்தர் என்னவா வேணாலும் இருக்கலாம், என்ன பர்த்தா வேணாலும் இருக்கலாம். ஆனா இது என்னுடைய ரைட்ஸ் தானேங்கண்ணா. நான் தானே டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அந்த இடத்துல நான் இருக்கணும். அவங்க ஒருத்தவங்க அழுறாங்க, ஒருத்தவங்க இது பண்றாங்க. என்னால இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாங்க. ஃபேமிலிய வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க. பட் என் டெசிஷன்ல நான் மாறலையேண்ணா. இது என்னுடைய உரிமைன்றதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா நின்னேண்ணா. சிறப்புமா. இந்த மாதிரி புரிதல் வந்து எல்லா சகோதரிகளுக்கும் வந்துட்டாலே வந்து ரொம்ப எளிமையா இதை கடந்து வரலாம். அதே மாதிரி பிறப்பு சான்றிதழுக்கு வந்து இந்த காலதாமதமும் அவங்க பண்ண முடியாது. அதுக்கும் வழிவகைகள் இருக்குது. நம்ம இப்ப பாருங்க, நம்ம தாகிரா சகோதரி 20 நாள்ல வந்து வாங்கினாங்க. அந்த சூழல் நம்ம சிறப்பாக கையாளுவோம். சரிங்களா? நம்ம இதை குறித்து நம்ம பேசுவோம். ரொம்ப சிறப்பு பாரதி. ஏன்னா அவ்வளோ அழுத்தங்கள் வந்த அதாவது சொல்றதுல சென்டிமெண்ட்டாக தாக்குறது, அழுது அவங்களோட இதை சொல்றது எல்லாத்துலேயும் உள்ள நுழையாம நம்முடைய நிலைப்பாடில் நம்ம வந்து தெளிவாக இருந்துக்கிட்டா எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களோட அனுபவம் வந்து ஒரு பெரிய சான்று இன்னைக்கு. சிறப்பு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமான விஷயமா இருந்தது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆனால் அவ்வளோ நுணுக்கமாக பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் பொதிஞ்சிருந்துச்சு. ரொம்ப நல்லதுமா. வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தால் இனி நம்ம குழுவிலே கேட்கலாமா? நான் சகோதரி ரொம்ப நேரமாக நமக்காக நேரம் ஒதுக்கியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இயற்கைக்கு நன்றி சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த கலந்துரையாடலை முடிச்சுக்கலாம். சந்தேகங்களை தொடர்ச்சியாக நீங்கள் குழுவில் கேளுங்க. சகோதரி நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக வந்து பதில் கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து கலந்துரையாடலை நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.